நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வைத்த தமிழிசைக்கு வார்னிங் கொடுத்த அமித்ஷா. இனிமே வெளியிடங்கள்ல செய்தியாளர் சந்திப்பே கிடையாது. தமிழிசை அண்ணாமலை மோதலால் வந்த வினையா இல்ல தோல்விக்கு பாடம் புகட்டுகிறதா மத்திய தலைமை? விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக ஆந்திராவின் முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவிற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் ஆந்திராவில் செய்யப்பட்டிருந்தது. அதுல பிரதமர் மோடி உட்பட பாஜக மூத்த தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் அப்படின்னு பல்வேறு முக்கிய பிரபலங்கள் அந்த மேடையில கலந்து கொண்டாங்க. இதுல தமிழகத்திலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, ரஜினிகாந்த் அவருடைய மனைவி அப்படின்னு பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. இந்த விழாவில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இப்ப மிக பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. பாஜகவில் உட்கட்சி மோதலா அப்படிங்கிற கேள்வியும், இதற்கு மத்திய தலைமை குட்டு வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த மேடைக்கு போய் அவங்களுடைய இருப்பிடத்தில் போய் அமர்வதற்காக போகும்போது எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டே போனாங்க. அந்த மாதிரி போகும்போது அமித்ஷா அவர்கள் அவர் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய ஒரு காணொலி காட்சி தான் இப்போ வைரல் ஆகியிருக்கு. என்ன அப்படின்னா, ஏதோ அவங்க அமித்ஷா அவர்கள் ஏதோ வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு ஆரம்பமாகுது. அதன் பிறகு விளக்கம் கொடுக்க முயல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஆனா அதை கேட்காம நோ நான் சொல்றதை நீ கேளு, இனிமே இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா ஒரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப கொஞ்சம் கோபமான முகத்தோடு பேசுற மாதிரியான ஒரு காணொலி தான் இருக்கு. அந்த காணொலி தான் எல்லா ஊடகங்களையும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் அந்த ஷார்ட்ஸா போட்டு ரொம்பவே வைரல் ஆக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது, ஏன் தமிழிசை மிரட்டுறாங்க? 2 மாநில ஆளுநரா இருந்த ஒரு பெண்ணை இந்த மாதிரி பொதுவெளியில 1000 மீடியா கேமரா இருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க, அந்த ஒரு மேடையில வச்சு இப்படி பேசலாமா, இப்படி நடத்தலாமா? அவங்கள என்ன நடந்திருந்தாலும் அலுவலகத்திற்கு, பாஜக அலுவலகத்திற்கு வர சொல்லி என்ன எதுன்னு விளக்கம் கேட்டிருக்கலாமே. ஒரு 2 மாநில ஆளுநரா இருந்தவங்க, ஒரு முன்னாள் மாநில தலைவராக இருந்தவங்க, பாஜகவில் ஒரு முக்கிய முகமாக, ஒரு பிரபலமான முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த மாதிரி மேடையில வச்சு அவமானப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கருத்தும் எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் உனக்கு வேணும் இது அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணியும் இந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பமாச்சு அப்படின்னா, இந்த பாஜகவுடைய மக்களவை தோல்வி தமிழகத்துல ஒரு தொகுதி கூட அவங்க வெற்றி பெறல. இந்த தோல்விக்கு பிறகு அண்ணாமலை அவர்களை பத்தி பிரதமர் மோடி பேசாட்டையும் தமிழகத்தை பத்தி பேசியிருந்தாரு. எந்த மேடையில அப்படின்னா, என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக மோடி அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த விழாவில் தமிழகத்துல வெற்றி பெறல அப்படின்னா கூட தமிழகத்துல வாக்கு சதவீதம் அதிகமாகி இருக்கிறது, இதுவே பாஜகவிற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் தமிழகத்துல இருக்கிறத காட்டுது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு மோடி அவர்கள். இந்த தகவலை அனுப்பினது யாரு? மாநில தலைமை தான் அனுப்பியிருக்கும். ஏன் இப்படி ஒரு பொய்யான தகவலை மாநில தலைமை அனுப்புது? பிரதமர் மோடி அவர்களே அதை பேசுறாரே, இது பாஜகவிற்கு அசிங்கம் தானேன்னு ஒரு தரப்பு கிளம்பி இருக்கு அண்ணாமலைக்கு எதிராக. இன்னொரு தரப்பு என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ரொம்ப ட்ரோல் பண்றது, கலாய்க்கிறது, பரட்டைன்னு சொல்றது, அது மாதிரி பல்வேறு விஷயங்களை தமிழிசை சவுந்தரராஜனை கலாய்க்கிறாங்க. இது எதிர்கட்சி பண்ணக்கூடிய வேலை இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் வச்சிருக்கக்கூடிய வார் ரூம் நடத்தக்கூடிய வேலை தான் இது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இதனால கொந்தளிச்ச தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி பேசியிருந்தா கூட அது மெயினா அண்ணாமலை அவருடைய வார் ரூமுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. உட்கட்சியிலேயே இது நடக்குதுன்ற வார்த்தையுமே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்து பேசுங்க அப்படின்லாம் ரொம்ப ஹாஷாவே அவங்க பேசினாங்க. பரட்டை தான் ஒரிஜினல் முடிதான் அப்படின்லாம் அவங்க பேசியிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப இதுவா பார்க்கப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 மாநில ஆளுநர் பதவியை விட்டுட்டு நான் இன்னைக்கு நடுரோட்ல உட்காந்துருக்கேன், உங்களுக்கு என்னடா கவலை, உங்களுக்கு என்ன கவலை, எனக்கு தெரியும் என்ன பார்த்துக்க அப்படின்னு அவங்க ஆதங்கத்துல பேசியிருந்தாங்க.
இன்னொன்று, பாஜகவில் வந்து கிரிமினல்ஸு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, மிரட்டி பணம் பறிக்கிறவங்களுக்குலாம் வந்து பாஜகவில் இடம் இருக்குது அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து கல்யாணராமன் அப்படிங்கிற மூத்த நிர்வாகி வந்து அவருமே ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு பேட்டிகளாகவும் கொடுத்திருந்தாரு. அந்த விஷயமே வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு தான் வந்து அண்ணாமலை அடைக்கலம் கொடுக்கிறார், இந்த மாதிரி நபர்களை தான் அண்ணாமலை ஒரு பொறுப்பில் உட்கார வைக்கிறார் அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தாரு. அந்த விஷயம் யாரை நேரடியாக யாரை தாக்குற மாதிரி இருக்குன்னா அமர் பிரசாத் ரெட்டி தாக்குற மாதிரி இருக்குன்னு பல்வேறு ஊடகங்களையும் பேசப்பட்டது. இப்படி ஒரு நாலா பக்கம் இருந்தும் அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் வந்து தொடுக்கப்படுகிறது. அப்படிங்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள் வந்து தமிழிசை சவுந்தரராஜனை சோசியல் மீடியா ஃபுல்லா வச்சு செய்யறாங்க. தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் விமான நிலையத்துக்கு வரும்போதும் சரி, விமானத்திலிருந்து போகும்போதும் சரி, எங்க பொது இடங்களில் மீடியாக்களை சந்திக்கும் போது தவறாம பேட்டி அளிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு சென்னை ஆந்திராவில இருந்து கிளம்பி சென்னை விமான நிலையத்துக்கு வந்து இறங்கினாங்க. வந்து இறங்கி செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட போது அவங்க அதை பேசாம ஸ்கிப் பண்ணாம வேகமா வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. கிளம்பி கார்ல ஏறி அவங்க கிளம்பிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல் ஓகேவான்னு கேட்கும்போது அவங்க தம்ஸ் அப் காட்டிட்டு போனா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்திருக்கு. இதற்கு முன்பாகவே டெல்லியிலிருந்து திரும்பிய அண்ணாமலை அவர் கூட விமான நிலையத்தில் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறதுக்காக பேட்டி கேட்கும்போது அவர் சொன்னார், இனிமே வெளியிடங்களில் செய்தியாளர் சந்திப்பே கிடையாது, விமான நிலையங்களில் செய்தியாளர் சந்திப்பே கிடையாது, பாஜக சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கும் அப்படின்னா 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பாஜக அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு தகவல் வரும், அதன் பிறகுதான் செய்தியாளர் சந்திப்பு நடக்கும், இனி பொது இடங்களில் செய்தியாளர் சந்திப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதற்கு பிறகு என்ன பேசப்படுது அப்படின்னா இந்த தோல்விக்கு காரணம் கேட்கப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயல் வந்து 2 நபர்கள், அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் பிளஸ் அண்ணாமலை 2 பேர்கிட்டயுமே வந்து விளக்கம் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏன் வந்து இத்தனை நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கி கூட ஏன் பாஜகவில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல அப்படின்னு அண்ணாமலைக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனிடத்திலும் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவராக இருக்கிறார், நீண்ட காலம் கட்சிக்காக உழைத்திருக்கிறார், அவரை இப்படி ஒரு பொது மேடையில வச்சு அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு தான் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. இத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மனதை காயப்படுத்தியிருக்கும்னு தெரியல. அவங்க பேட்டி அளிக்காம போனதை தான் நம்ம பார்த்திருந்தோம். இனிமே பாஜகவில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய தலைமையிடம் கேட்காம, மத்திய தலைமை சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி தனிப்பட்ட முறையில் உத்தரவின்றி யாரும் பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கிறதாகவும், பொது இடங்களில் பேட்டிகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், இந்த விஷயங்களால தான் வந்து அவசர கதியில் ஏதாவது பேசி பிரச்சனைகள் கிளம்புது அப்படிங்கிறதுனால திட்டமிட்டபடி தான் இனிமே பேட்டி அளிக்கணும், மத்திய தலைமை சொல்லக்கூடிய தகவல்கள் மூலியமா தான் பேட்டி அளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் இருக்கு. ஆக மொத்தத்துல வாய்க்கு வந்ததையெல்லாம் இனிமே யாரும் பேச முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. இதற்கு முன்பாக ஒரு சில தினங்களாகவே என்ன நடக்குதுன்னா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட இருக்கிறார். அந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அமர்த்தப்படுவார், அப்படி இல்லைன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அமர்த்தப்படுவார், இல்லைன்னா நைனா நாகேந்திரன் அமர்த்தப்படுவார். இந்த ரேஸ்ல இந்த 3 பேரும் தான் இருக்காங்க. இப்படி இந்த ரேஸ் வரும், அதாவது இந்த தேர்தலுக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு கொண்ட அண்ணாமலை அவர்கள் தான் இந்த நைனா நாகேந்திரன் அவர்களை அந்த 4 கோடி சிக்கல்ல மாட்டி விட்டுருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பாஜக உள்ளேயே பேசப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.